சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வெற்றியை முரட்டுத்தனமாக இருந்த ஒரு ஆளை இப்போ நம்ம சுடர் தன்னோட அன்பாலையும் பாசத்தாலையும் வெற்றியை ஒரு பக்குவத்துக்கும் முரட்டுத்தனம் இல்லாதவராக மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் நம்ம சுடர் தன்னோட அம்மா தப்பே பண்ணாமல் தான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்ற உண்மையை ஒரு டிராயிங் காம்படிஷனில் தத்ரூபமாக படமும் வரைஞ்சி அதை எல்லார் முன்னாடியும் அந்த படத்துக்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறாங்க. ஒரு குழந்த ஒரு அம்மா ஜெயிலில் தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் தண்டனை அனுபவிக்கிறா. அதில் இப்போ தன்னோட அம்மா தான் கூடயே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கதையை சொல்கிறாங்க நம்ம சுடர். நீதின்றது எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் அந்த டிராயிங் காம்படிஷனை தன்னோட படம் மூலமாக நிரூபிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பொண்ணாக இருந்து தன்னோட மகள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கா, தன்னோட அம்மா மேலே எவ்வளோ தூரத்துக்கு பாசம் வச்சுருக்கா, தான் ஒரு தகப்பனாக இருந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நிலைமையை புரிய வச்சுட்டாங்க அந்த இடத்துலையேவும். அதனால நம்ம வெற்றி ரொம்பவே கண்கலங்கி உடஞ்சி போய் நிற்கவும் செய்கிறாரு. சரி, இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வெற்றி தன்னோட தப்பை உணர்ந்துட்டாரு. இனி அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்பாருன்னா, தன்னோட மகளுக்காகவாது அபியை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனாக இருந்து தன்னோட பொண்ணு ஆசைப்பட்டதை செய்யணும்னு நினச்சது இதுவாக தான் இருக்கும். தன்னோட பொண்ணுக்கு இதைவாது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்க போகிறாரு. இந்த உண்மைகளை எப்படி வெளிக்கொண்டு வர போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. நம்ம வெற்றி அபிநயா கிட்ட இதுதான் பேசுகிறதுக்கு சரியான தருணம், என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வெற்றி நினைக்கிறாரு. வெற்றியும் அபிநயா கிட்ட போய் பேசுகிறாரு. உங்ககிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வரையா அபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அபிநயா என்னதான் பேசுகிறதுக்கான வெற்றி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம் அப்படின்னு நம்ம அபிநயாவும் போய் நிற்கிறாங்க. அப்போ தான் வெற்றி என்ன கேட்குறேன்னா, இங்கே பாரு அபி, உனக்கும் மாணிக்கத்துக்கும் என்ன சம்மதம்? மாணிக்கம் நீ ஜெயிலில் இருக்கும்போது உன்னை எதுக்கு பார்க்க வந்தான்? அப்படி என்ன ஏதாவது பார்வதி அக்கா கொலையில் என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாக்கணும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு நம்ம வெற்றி கேட்டாலும் அங்கே நம்ம அபிநயா சொல்கிறாங்க. என்ன கேட்ட வெற்றி, எனக்கு சரியாக காதில் விழுகலை. என்ன மாணிக்கம் என்ன ஜெயிலில் எதுக்கு பார்க்க வந்தான்னு உங்ககிட்ட உண்மையை சொல்லிடணுமா, இல்லை பார்வதி அக்கா கொலையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை சொல்லணுமா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அபிநயா கேட்கும்போது, வெற்றி உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எப்போ கேட்குற நீ கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷமாக நான் காத்துட்ருக்கணுமா? நீ கேட்டோன்னுமே நான் உனக்கு பதிலும் சொல்லிடணுமா? இத்தனை வருஷமாக நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியும் கேட்குறாங்க. அபி கேட்குற கேள்வியில் கண்டிப்பாக நியாயமே இருக்குது. 10 வருஷமாக அபி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு கூட கேட்காத வெற்றி தன்னோட பொண்ணுன்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சதுமே இப்போ பொண்ணு இருக்கா, எனக்கு சொந்தம் கொண்டாட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு நம்ம வெற்றி தனக்கு உண்டான உரிமையை கேட்டாலும் அங்கே நம்ம அபிநயா உனக்கு என்ன உரிமை வேணும்? நீ ஒரு தகப்பனாக இருந்து என்ன செஞ்சுருக்க? உனக்கு 10 வருஷமாக மறைச்சி வச்சு குழந்தைய வளர்த்துருக்கேன்னு மட்டும் சொல்கிறையே, உன் பொண்ணுன்னு இவ்வளோ தூரம் சொந்தம் கொண்டாடும் போது என்னோட வீட்டில் என்னை எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நீ தான் முக்கியம்னு உன்னை தேடி வந்த இடத்துல நீ கொஞ்சமாவது என் மேலே நம்பிக்கை வச்சையா? அன்னைக்கு கேட்டிருந்தா அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன் இதுதான் நடந்துச்சுன்னு. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட சொந்தம் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட பேசுகிறியா அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்க அபிநயா. இதனால தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு இன்றைக்கி தான் உனக்கு யானதயம் பிறந்துச்சா அப்படின்னு அபிநயாக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க வெற்றி கிட்ட. இந்த மாதிரி அபிநயா பேசும்போது நம்ம வெற்றி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ தான் திரும்பவும் அபிநயா சொல்கிறாங்க, ஆமாம் குழந்தைய 10 வருஷமாக தெரியாமல் வளர்த்துருக்கேன்னு சொல்லும்போது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறியா? இந்த 10 வருஷத்தில் நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை பார்க்க வந்திருக்கியா? அப்படி எதுவுமே இல்லாத போது உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உன்னை தேடி கண்டுபிடிச்சி இந்த இதை சொல்லணும்னு சொல்கிறியா? சொல்லப்போனால் நான் இந்த உயிரே வாழக்கூடாது, இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காரணம் நீனு ஆனதுக்கப்புறம் அந்த இதில் எனக்கு உயிர் வாழவே விருப்பம் இல்லை. அந்த சூழ்நிலை தான் எனக்குன்னு உருவான குழந்தை தான் என்னோட சுடரை வச்சு தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற இடத்துல நான் சுடரை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நீ தான் சுடரோட அப்பா அப்படின்ற உண்மையை சுடர்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். சொல்கிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அபிநயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுடரும் அம்மாவை காணாமே, அதுவும் கேப்டன் அங்கிளும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராங்க. அப்போ தான் நம்ம அபிநயா அழுகிறத பார்த்ததையும்
என்னாச்சுமா உங்களுக்கும் கேப்டன் அங்கிளுக்கும் சண்டையா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா சுடர், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கும் கேப்டன் அங்கிளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தியாவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். பாவம் எவ்வளோ சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் தியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் என்னை அறியாமே கண்கலங்கி நிற்கிறேன். வேறு எதுவுமே இல்லை சுடர் அப்படின்னு சொல்லவும், சரிங்க அம்மோ வாங்க நம்ம காம்படிஷனுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லியிருந்தாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவுமே, சரி சுடர் வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுடரும் அபி வெற்றி எல்லாருமே காம்படிஷன் கலந்துக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம சுடர் டிராயிங் பண்ணி முடிச்சதுமே அந்த டிராயிங் காம்படிஷனில் நம்ம வெற்றியும் கேட்குறாங்க, சுடர் நீ என்னதான் அப்படி டிராயிங் பண்ணி வச்சிருக்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க கேப்டன் அங்கிள், நான் அம்மாக்கிட்டே சொல்லாத போது உங்ககிட்ட மட்டும் எப்படி சொல்லுவேன், சஸ்பென்ஸ் பாருங்க அப்படின்னு சொன்னது. அப்போ தான் ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட அம்மா தனக்கு எவ்வளோ முக்கியமானவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க தப்பே பண்ணாமல் தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்க இல்லைன்னா நானும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு பொண்ணாக இருந்து தன்னோட அம்மாவை எவ்வளோ தூரத்துக்கு ஏங்கி தவிப்பாங்களோ அந்த அளவுக்கு தானும் ஏங்கி கஷ்டப்படுறேன், என்னோட அம்மா நிரபராதி அப்படின்ற அளவுக்கு மனசில் நிறைய வழிகளோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வரைஞ்சதுக்கான காரணம் இந்த மாதிரி தப்பே பண்ணாமல் ஒரு அம்மா தண்டனை அனுபவிக்கிற இடத்துல ஒரு குழந்தையும் தண்டனை அனுபவிக்கிறா. உண்மையை சொல்லப்போனால் நீதின்ற ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே பொதுவானது. அதில் தப்பு பண்ணவங்க யார், தப்பு பண்ணாதவங்க யாருன்னு தீவிர விசாரித்து தான் தண்டனையே கொடுக்கணும். தப்பு பண்ணாதவங்களுக்கு தண்டனையை கொடுத்து நீதியை கிடைக்காம பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம வெற்றி ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க. அடுத்ததாக ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம சுடருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸே கொடுக்குறாங்க. ஏன்னா யாரும் சொல்லாததை நீதி எல்லாருக்குமே தகுந்த மாதிரி நல்ல நியாயப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஓவியம் மூலமாக சுடர் நிரூபிச்சிருக்கா அப்படின்றது மாதிரி சுடருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்ததுமே நம்ம அபிநயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் ஸ்டேஜில் சுடரோட அம்மா அப்பா பேரண்ட் 2 பேருமே வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெற்றியும் எதிர்பார்ப்போட தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் மேடைக்கு அப்படின்னு நினச்சாலும் அங்கே அபியை பார்த்ததுமே நம்ம வெற்றி சைலண்ட் ஆகிடுறாங்க. அபியும் என்ன பண்ணுறாங்கன்னா மேடை ஏறி போய் தன் பொண்ணான சுடர்கிட்ட பக்கத்தில் போய் நிற்கவும் அந்த இடத்துல, மேடம் உங்களை மாதிரியே உங்கள் ஹஸ்பண்டும் ரொம்பவே ஷையா மேம், அதனால தான் வரதுக்கு லேட் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம அபிநயா வாயிலேருந்து, இல்லை வெற்றி தான் தன்னோட பொண்ணோட அப்பா அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்துவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட பார்த்த வெற்றிக்கு அந்த இடத்துல நம்ம அபிநயா உறுதியாக கண்டிப்போட சொன்னது மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சுடரோட அப்பா இங்கே வரல அப்படின்றது சொன்னதுமே நம்ம வெற்றி ரொம்பவே உருக்குலைஞ்சு போயிடறாங்க. இந்த இடத்துல நம்ம வெற்றி கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாரா, தன்னோட மகளுக்கு அபி எவ்வளோ முக்கியம், தன்னோட அம்மா வெளியே வரதில் எவ்வளோ தூரத்துக்கு அவள் ஏங்கி போய் தவிக்கிறா, அப்பாவாக இருந்து அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அபி அந்த கேஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறதா நல்லது, இதுக்கான ஆதாரத்தை நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வெற்றி என்ன பண்ணனா சுடர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடடா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இவன் வாடுக்கா வந்து மன்னிச்சிட சுடர்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுற ஆரம்பிச்சிட்டான், இப்போ சுடர் வந்து ஏன் எதுக்குன்னு கேட்பாலே, இவன் ஏன் இந்த முட்டாள்தனமான வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினச்சாலும் அங்கே நம்ம சுடர் கேட்குறாங்க, கேப்டன் அங்கிள் நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, எதுக்கு அழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நீ பேசுனதை பார்த்தா எனக்கு உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு, உன்னோட அம்மா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க தப்பே பண்ணாமல் அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த இடத்துல எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இப்போ தான் எனக்கு புரியுது உங்கள் அம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால் நான் இப்போ சொல்கிறேன் சுடர், உன்னோட அம்மா தப்பு பண்ணலை அப்படின்றத நான் நிரூபித்து உன்னோட அம்மாவை உன்னோட கையில் ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லவும், நிஜமாவா கேப்டன் அங்கிள் அப்படின்னு நம்ம சுடர் கேட்குறாங்க. ஆமாண்டா சுடர், இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் போதும், இனி உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னோட அம்மாவை உன்கிட்டே சேர்க்கறது என்னோட பொறுப்பு, இனிமேல் கொண்டு நீ கவலைப்படாத கஷ்டப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறது. இதை கேட்டதுமே நம்ம சுடர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இங்கே பாருங்க அம்மோ கேப்டன் அங்கிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைக்கிறாரு. தன்னோட அப்பான்னு கூட தெரியாமல் கட்டி அணைக்கிறாங்க நம்ம சுடர். அடுத்ததாக நம்ம வெற்றி அபிநயா சுடர் இவங்க 3 பேருமே காரில் கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம வெற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, அபி தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னா பார்வதி அக்கா கொலை நடந்திருக்கும் போது யார் யார் இருந்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு வெற்றி. அப்போ தான் கர்ணா சொன்னால் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இங்கே பாரு வெற்றி, காலையிலேயே உன்னோட பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாமல்
பத்திரத்தை கூட அதை கூட இதை கூடன்னு மிரட்டினா, அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் பணம் கொடுக்கலனா கண்டிப்பாக உன்னை கொன்றுவேன் அப்படின்ற அளவுக்கு மிரட்டி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா ஞாபகம் வருது. அப்போ தான் நம்ம வெற்றி நினைக்கிறாரு, இவ்வளோ தூரத்துக்கு அபி மிரட்டியிருக்கானா, ஆனால் கர்ணா வந்து கண்டிப்பாக சும்மா விட்டுருக்க மாட்டாரே, இவ்வளோ தூரத்துக்கு நடக்கிற அளவுக்கு அமைதியாக இருக்கிற கர்ணா இப்படி இருந்திருக்க மாட்டாரே அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம வெற்றி. அப்போ தான் வெற்றி இன்னொன்று நினைக்கிறாரு, கர்ணா மொத்தத்துக்கு நம்மளோட இல்லை, வேறு எந்த வேலைக்கும் போகலை, கர்ணா அன்னைக்கு ஃபுல்லாமே வீட்டில் தானே இருந்தான். அப்படி இருக்கும்போது அபியே பார்வதி அக்காவை கொலை பண்ண வந்திருந்தாலும் கர்ணா நினச்சிருந்தா தடுத்திருக்கலாமே அப்படின்னு வெற்றி யோசிக்கிறாரு. நம்ம மாணிக்கத்தை பற்றி ஏதாவது ஒரு பேச்சு எடுத்தாலே கண்டிப்பாக கர்ணாவோட முகமே மாறிடுது. கர்ணாவுக்கும் மாணிக்கத்துக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது, ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, கர்ணா தான் ஏதோ இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பானோ, இவன் ஏதோ மறைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா மேலே இப்போ தான் சந்தேகமே வரப்போகுது. இதனால் என்ன பண்ண போகிறான்னா வெற்றி, கர்ணா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு வெற்றி. வெற்றியை பார்த்ததுமே நம்ம கர்ணா, என்ன வெற்றி எங்கே போயிருந்தா, ஆளவே பார்க்க முடியல, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கண்ணா நான் வந்து வெளியே வேலையாக போயிருந்தேன், அதனால தான் நான் வர முடியலை அப்படின்னு சொல்ல, சரி வெற்றி ஏன் முகம் வாட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, இல்லை கண்ணா எனக்கு நான் ஒரு ஆளை வர வழியில் பார்த்தேன், அதுவும் வேறு யாரும் இல்லை மாணிக்கத்தை தான் பார்த்தேன், அவனை பிடிக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லவுமே, மாணிக்கத்தை பார்த்தியா, என்ன பார்த்தா என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிக்கிறாரு. அவரோட பதட்டத்தையும் பயத்தையும் பார்க்குற வெற்றிக்கு அப்போ தான் உறுதியாகுது, கர்ணா பார்வதி அக்கா கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான். கர்ணா இந்த மாதிரி பார்வதி அக்கா கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கலைனாலும் இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த உண்மையை நமக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு மறைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு இன்னமும் சந்தேக வருது. சரி, இனி நம்ம வெற்றி எப்படி தான் உண்மையை தெரிஞ்சுப்பான்னா கண்டிப்பாக பிரபாகரன்ட்ட போனால் மட்டும்தான் உண்மை தெரிய வரும். ஏன்னா அபி வந்து இப்போ வெற்றியை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி வெற்றி என்ன பண்ண போகிறான்னா பிரபாகரனை பார்த்து பேச போகிறாரு. பிரபாகரனும் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. இனி வெற்றி என்ன முடிவெடுக்க போகிறாரு, பார்வதி கொலையை யார் பண்ணா, என்ன பண்ணா, என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை யார் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாணிக்கம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பிரபாகரன் சொல்ல போகிறாரு. இதை கேட்டதுமே வெற்றி, கண்டிப்பாக நான் மாணிக்கத்தை பிடிச்சே ஆவேன், அபியை எப்படியாவது இந்த ஜெயில் கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு பிரபாகரன்ட்ட வெற்றி சொல்ல போகிறாரு. பிரபாகரனும் வெற்றியும் ஒன்றா சேர்ந்து இனி மாணிக்கத்துக்கிட்ட இருந்து உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது நம்ம கர்ணாவுக்கு தெரிஞ்சால் இவங்க 2 பேரும் உயிருக்குமே ஆபத்து வரும். இதெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி எப்படி உண்மையை கொண்டு வர போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.